சார் ஆக்ஷன் கார் இது நீங்கள் ட்விட் போட்டு டேக் கேர் பார்த்துக்கோங்க அப்படின்னு இது பண்ணீங்க. அது வந்து எதுக்கு நீங்களும் நிறைய அடிபட்டு இது பண்ணனால இல்லை அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன். எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்லை சார் இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போகிறாருன்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 போல்டான பர்சன் தான் அஜித் சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதனால தான் அந்த ட்வீட்டே போட்டேன். காட் பிளஸ் ஹிம் அண்ட் வி ஆல் லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப். ப்ரேயர்ஸ் டு ஹிம். அவ்வளோதான். என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தார். தொடையில் தட்டி மாற்றிடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் என்னை ரொம்ப விஷ் பண்ணார். நிச்சயமாக இந்த படம் உனக்கு பெரிய படமாக இருக்கும். இந்த ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே பாலா சார் பண்ணாங்களா? பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்லை. அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன். படம் பார்த்தாச்சுமா. ஏமா டப் பண்ணும் போது பார்த்தேன். அதுக்கப்புறம் படமும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஐ திங்க் முக்கியமாக இதில் சாம்சியஸ் ஆமாம் அது போகக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணது தான். அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாபியாக இருப்பேன், கொஞ்சம் லூஸாக அந்த பாடி லாங்குவேஜுக்காக. நோ கமெண்ட்ஸ்மா, எனக்கு அதை பற்றி தெரியல. அவர் இன்னும் படம் பார்க்கலாமா? யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கலாம். அவர் அங்கேயே ஸ்டேஜ்லேயே சொன்னார். வந்து ரொம்ப விஷ் பண்ணார். என்னோட டெடிக்கேஷன், எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோட டெடிக்கேஷன், விடாமுயற்சி. அவர் தொடர்ந்து அவரை விட்டு கொடுக்காம பண்ணுறதுன்னு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ். அந்த மாதிரி பல பேரை நான் இப்போ வர ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது.